சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் பவித்ரா. நம்ம கூட இன்னைக்கு யார் இருக்கா அப்படின்னா ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மகம் ஸ்ரீ குரு சத்யநாராயணன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. வாஸ்துவை பற்றி நிறைய கேள்விகள் இருக்கு, உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான் இருக்கேன் சார். இப்போது எந்தெந்த லக்னக்காரங்க இப்போ வீட்டில் வந்து பணம் எல்லாருக்குமே இப்போ பணம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. அப்போ பணம் வந்து எந்த இடத்துல வைக்கலாம், எந்த இடத்துல பணம் வச்சா நிறைய தங்கும், பணம் எங்கெங்க வைக்க கூடாது, அது குறிப்பிட்ட ஏதாவது லக்னங்கள் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்க சார். உதாரணம், ஒரு லக்னம் வந்து ஸ்டார்ட் பண்ணியே நம்ம போயிடுவோம். நம்ம முக்கியமாக இந்த பணம் வைக்கக்கூடிய அறை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரெண்டு விஷயத்தை பொறுத்து இருக்குது. நம்ம அட்சய லக்ன பద్ధதியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக இதை சொல்லுவோம். ஃபஸ்ட்டு எனக்கு தொழில் நல்லா இருக்கணும், ஏன்னா பேஸ் வந்து அங்கே தான், ரூட் அங்கே தான். நான் ரூட்டே இல்லாமல் நான் வந்து மாம்பழம் சாப்பிட்ணுன்னா எப்படி இருந்தால் தான் அந்த மாம்பழத்தை சாப்பிட முடியும், கரெக்டாக? ரூட்டே இல்லை, பேஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்ம வாஸ்து கரெக்ஷன் பண்ணியிருப்போம். சில டைமில் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா வாஸ்து மட்டுமே கரெக்ஷன் பண்ணிகிட்ருப்போம், ஆனால் பணமே வராது. ஏன்? இவருக்கு வேலையே இல்லாமல் உட்காந்துருப்பார். அப்போது ஜாதகத்தில் அதனுடைய தன்மையை ரிஃப்ளெக்ட் பண்ணுமா? கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்லலாம். இதனுடைய ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் எடுத்து பார்த்தோன்னாவே வாஸ்து நமக்கு தெரிஞ்சிடும். ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த பணம் வைக்கக்கூடிய அறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த பணம் வைக்கக்கூடிய அறை வந்து சுத்தமாக இருக்க வேண்டும். அது இல்லாமல் வந்து 2ஆம் பாவத்தையும் நல்லா வச்சுக்கணும், 10ஆம் பாவத்தையும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்குது. மேஷ லக்னம், இப்போ ஏஎல்பி லக்னம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. மேற்கு பக்கத்துலேருந்து, முக்கியமாக அந்த மேற்கு பக்கம் மிட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, மிட் பாயிண்ட்லேருந்து வடமேற்கு பக்கம் வரைக்கும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து எந்த காரணத்தை கொண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைனேஜ் சம்மந்தப்பட்ட விஷயமும் கழிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சார் கழிவறை எங்கே சார் இருக்கணும், நீங்கள் கழிவறையே வடமேற்கு பக்கம் வைக்க வேண்டும்னு சொல்லியிருக்கோம். எக்ஸாக்டாக இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் பாதிப்பை கொடுக்குமா? கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும். முக்கியமாக இந்த மாதிரி லக்னங்கள் வரும்பொழுது நம்ம வந்து எப்போவுமே சொல்கிற விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுடைய டாய்லெட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கிறீங்களோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் இந்த டாய்லெட்டுக்கும் கொடுக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு நமக்கு அந்த பாக்டீரியா ஃபங்கஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த வைரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல, கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். இப்போ அந்த காலத்துலலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட்டை தூக்கி வெளியில் வச்சுருந்தாங்க, புரியுதுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா வச்சுக்கிறாங்க. இப்போ எல்லாம் மாடர்ன், எல்லாமே மாடர்ன் அப்படின்ற ஒரு பேரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உள்ளே தான் இருக்குது. இல்லை அப்பார்ட்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது நமக்கு ஃபேவரபுளாக வரதில்லை. அப்போது உங்களுடைய ஏஎல்பி ஏஆர்பி என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரிஷப லக்னம் ஏஎல்பி லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வடமேற்கு பக்கம் டாய்லெட் இருக்குது சார், அதை சுத்தமாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அங்கே தூக்கி வந்து சோஃபா சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சுக்காதீங்க, ஓகேங்களா? சோஃபா சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தது, பூச்செடிகள் சம்மந்தப்பட்ட விஷயம் வடமேற்கு பகுதியில் எட்டுன்னு வச்சிடாதீங்க. வடமேற்கு பகுதியை ஒட்டினாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டமாக வச்சுக்காதீங்க. எப்போவுமே வடமேற்கு பகுதியில் நம்ம அந்த காம்பவுண்ட் இருக்குது இல்லைங்களா, காம்பவுண்டுக்கு வெளியில் அதை டச் பண்ணாமல் இருக்கணும். நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி கீழே, அதாவது வடமேற்கு பகுதிக்கு கீழே, ஓகேங்களா, கிரவுண்ட் லெவல்லே ஒட்னாப்பில் அதுக்கு கீழே பள்ளம் தோண்டி டாய்லெட்டை வச்சுருவாங்க. எப்போவுமே டாய்லெட்டு ட்ரைனேஜ் சிஸ்டமும் இந்த வடமேற்கு பகுதியும் தனித்தனியாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? இருக்குது. இதனுடைய தன்மைகள் எல்லாமே வந்து பாதிப்பை கொடுக்குமா? பாதிப்பை கொடுக்கும். அப்போது எந்த இடத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும், எல்லா இடத்திற்கும் எல்லா பொருட்களும் வைக்க வேண்டிய நிகழ்வுகள் அப்படின்னு ஒரு எல்லா வஸ்துக்களையும் சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும். அந்தந்த வஸ்துக்கள் இந்தந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, எல்லா வஸ்துக்களும் பயன்படுத்த வேண்டிய நிகழ்வுன்னு சொல்லப்படுகிறது நம்ம லக்னத்தை பொறுத்து தான் அமைகிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து கடக லக்னம் ஏஎல்பி லக்னம், கடக லக்னம் ஏஎல்பி லக்னம் போகும்போது முக்கியமாக வந்து வாஷ் பேசினை தூக்கி அங்கே வைக்கிறது, ஓகேங்களா? வாஷ் பேசினை தூக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கமாக வாஷ் பேசினை வைக்கிறது.
ஓகே, நீர்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அங்கே வைக்கலாமா, வைக்கக்கூடாது. எப்போவுமே வந்து நம்ம நீர்நிலைக்கு உகந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மூலைன்னு சொல்லுவோம். நீர்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே இருக்கலாமா, இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. அதேமாதிரி டாய்லெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வடமேற்கு மூலையில் இருக்குமே தவிர அதை தூக்கி வந்து வடக்கு பக்கமாக வைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா வடக்கு பக்கம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இடமே வந்து பெருமாளுடைய இடம், வடக்கு பக்கம். புரியுதுங்களா? அந்த இடத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கா, இருக்குது. வடமேற்குக்கும் வடக்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் துல்லியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு ராசி கட்டத்தில் 30 டிகிரி இருக்குது. அப்போ தனித்தனியாக பிரித்து பிரித்து பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். சார் இந்த இடத்துல இது இருக்கணும், சார் இந்த இடத்துல இது இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது. அதை சரியாக அமைத்து கொண்டாலே நம்ம வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக இருக்கக்கூடிய தன்மைகள். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்குமா, பாதிக்கும்னு சொல்லலாம். இப்போ ஏல்பி லக்னம் வந்து சிம்ம லக்னம், ஓகேங்களா? ஏல்பி லக்னம் சிம்ம லக்னம்னு வரும்போது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வடக்கு பகுதியிலிருந்து முக்கியமாக வடகிழக்கு பகுதி வரைக்கும் கரெக்டாக வடகிழக்கில் போய் சோஃபா போடுவாங்க, ஓகேங்களா? ஃப்ரிட்ஜு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அப்போது ஒரு இடமும் சுத்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சார் வீட்டுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்குது சார், செடி கொடிகள் போட்டுக்கிறேன் சார் நான், அது போட்டுக்கோங்க. ஆனால் வந்து வீட்டுக்குள்ளே வந்து நாம் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டிய தன்மை நம்மக்கிட்ட இருக்குது. அங்கே போய் டிவி போடுறது, வடகிழக்கு மூலையாக பார்த்து டிவி போடுறது, ஓகேங்களா? அங்கே வந்து வால் மவுண்டிங்கில் வந்து டிவி மாட்டுறது, இது எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும். அதாவது ராசி கட்டத்திற்கும் வாஸ்துவிற்கும் சம்பந்தம் இருக்கா, இருக்குது. அந்த இடத்துல தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை வந்து மாட்டி அந்த இடத்தை கெடுத்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் எந்த இடத்துல வைத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த இடத்துல வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணமாக நம்ம கன்னியா லக்னம் எடுத்துப்போம். கன்னியா லக்னத்துக்கு பணம் வைக்கக்கூடிய திசை அப்படின்னா கிழக்கு பக்கம் இந்திர திக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற இடம் வந்து சுத்தமாக இருக்க வேண்டும். அதாவது முக்கியமாக அந்த திக்கை வந்து நம்ம பலப்படுத்த வேண்டும். அப்போ இந்திர திக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு செய்வது, இந்திர திக்குக்கு வந்து பூஜை பண்ணுறது, ஓகேங்களா? அதாவது இந்த இந்திர திக்குக்கு நம்ம வாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, இப்போ வடகிழக்கு மூலைன்னு வச்சுப்போம், ஓகேங்களா? அந்த வாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பிரவேசிக்கக்கூடிய தன்மை கிழக்கு திக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இந்திர திக்குன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த இடத்துல வந்து சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். முன்னோர்கள் வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா பணம் வரவழைக்கக்கூடிய தன்மை இங்கே இருக்குமா, இருக்கும். 2 கண்ணுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? வீட்டில் வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய 2 கண்ணு வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஒளி உள்ளே வரக்கூடிய தன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 விஷயங்கள் ஃபேவரபுளாக இருக்கணும். ஒன்று வந்து வெளிச்சமும் காற்றும் வந்து அந்த கிழக்கு திக்கில், முக்கியமாக அந்த ஜன்னல் இருக்கு இல்லைங்களா, அந்த திக்கில் வந்து காற்றும் ஒளியும் சுத்தமாக வர வேண்டும்னு சொல்லுவோம். இந்த வடகிழக்கு மூலைனா இந்த வாஸ்துவினுடைய மூக்குன்னு சொல்லுவோம், நம்ம சுவாசம்னு சொல்லுவோம். அந்த சுவாசத்தின் வழியாக அப்போ என்ன பண்ணணும், அந்த சுவாசத்தை அடைச்சிட்டோன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அங்கே தூக்கி பெட்ரூமை போட்டுருவாங்க. பணம் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த திக்கில் என்ன டிவியை தூக்கி மாட்டி வச்சுருப்பாங்க. யாருக்கு கன்னியா லக்னம் ஏஎல்பி லக்னம் யாருக்கு செல்கிறதோ அவங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சார் ஹாலில் டிவி இருக்கக்கூடாதா? நான் ஹாலில் டிவி இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஹாலில் எந்த பக்கம் டிவி இருக்கணும்னு இருக்குல்ல. நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிவியை தூக்கி கிழக்கு பக்கமாக தூக்கி மாட்டியிருப்போம், இல்லை கடிகாரத்தை தூக்கி மாட்டியிருப்போம். அப்போது யாருக்கெல்லாம் வந்து ஏஎல்பி லக்னம் கன்னியா லக்னமாக செல்கிறதோ, இல்லை அக்ஷய ராசி கன்னியா லக்னமாக செல்கிறதோ, இந்த இந்திர திக்குன்னு சொல்லப்படுகின்ற இடத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, வடகிழக்கு மூலையை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போது வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பணம் நல்லா வருமா? கன்னியா லக்னம் யாருக்கா போனதுன்னா இதை நோட் பண்ணி பாருங்க. அப்படி இருந்ததுன்னா அந்த வாஸ்து குறைபாடுகளை தீர்த்தரலாம். சித்தர் பூமி.